ரொம்பவே உடம்புக்கு சூப்பரான ஆரோக்கியமான மில்லட் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இட்லியும் கூட இதில் சுடலாம். நான் வந்து மாப்பிளை சம்பா அரிசி 3/4 டம்ளர், கொள்ளும் அதே அளவுக்கு 3/4 டம்ளர் எடுத்துக்கிறேன். பாசி பருப்பு அதை ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் சாமை இதில் வந்து நான் 1 டம்ளருக்கு கொஞ்சமாக குறைவாக எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வரகு அதே அளவில் எடுத்துருக்கேன் நான். அப்புறம் இதுக்கு கூட ஒரு 1/2 டம்ளருக்கு கம்மியாகவே இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். உளுந்தும் அதே அரிசி எடுத்த அளவிலே நம்ம உளுந்து எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். இந்த தண்ணியே நம்ம வந்து ஊற்றி அரைச்சோம்னா சத்துக்கள் அனைத்தும் நம்ம வந்து தண்ணியிலே தான் இருக்கும், வெளியிலையும் போகாது. நல்லா வாஷ் பண்ணிடலாங்க. வரகு சாமையில் நிறையா மண் இருக்கும். நல்லா சுத்தமாக ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிடலாம். இப்போ இதில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க, அவ்வளோ சத்து இருக்குது இதில். அதாவது ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, எல்லாமே இந்த மாவில் இருக்குது. நம்ம டெய்லியும் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு ஊற வச்சேன், காலையில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மாவை அரைச்சிக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம், குயிக்காகவே அரைச்சிடும். அதாவது நம்ம அரைச்சி நம்ம வந்து உப்பு போட்டு கலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா 1 ஹவர்லேயே மாவு நல்லா புசு புசுன்னு மேலே வந்துடும். இந்த மாதிரி நல்லா மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கலக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நம்ம சுடுமும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு இன்றைக்கி தேவையான அளவுகளில் டெய்லியும் நம்ம அளவாக ஆட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதாவது ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. நல்லா கல் காஞ்சதுக்கப்புறமா ரோஸ்ட்டாகவும் வேணால் நல்லா சன்னமாக ஊற்றிக்கலாங்க, ஊத்தப்பம் மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியான தோசை, நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் தோசை. நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா மணமாக இருக்கும். இதுக்கு கூடவே நான் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேங்க. அதையும் ஊற்றி நல்லா மொறுமொறுன்னு சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான நமக்கு மில்லட் தோசை ரெடி ஆயிரும். இட்லி ஊற்றினாலும் நல்லா பஞ்சு நல்லா மெத்து நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு ஷைடிஷ்க்கு நான் சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். அது நல்லா சூப்பராக இருக்கும். ஷைடிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். கார சட்னியும் அருமையாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை ரெடியாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.